வணக்கம். இப்போ ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் அபவுட் டிவிக்கு தாவேகா பற்றி லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்ன, விஜய் வந்து ஒரு கடுமையான மன உளைச்சல் இருக்காரு. எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த தேர்தல் ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த தேர்தல் சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டங்களையெல்லாம் ஆலோசனைக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி கூப்பிடும்போது அவங்க தாவேகாவை வந்து கூப்பிட்றதே கிடையாது. ஏன் இந்த பாரபட்சம்? நம்ம தாவேகா விஜய் வந்து நிரூபிச்சிட்டாரு, எனக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, அடுத்து வந்து நம்ம ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படிலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து காமிச்சிட்டாரு. பதியப்பட்ட கட்சி நம்ம தாவேகா. இந்த சூழ்நிலையில் அங்கீகாரம் கிடைச்சாதான் நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அங்கீகாரங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு வாக்கு பெறது, அப்புறம் எம்எல்ஏ எண்ணிக்கைகள், இதை வச்சு தான் ஒரு கட்சியை அங்கீகாரம் பண்ணுவாங்க. ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பதிவு பண்ணிடுறோம். அதுவும் இல்லாமல் 234 தொகுதிக்கும் நம்ம விஜய் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, எனக்கு யூனிஃபார்மாக ஒரே சிம்பிளாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசில், கிரிக்கெட் பேட், ஆட்டோ இந்த மாதிரி சின்னங்களை எல்லாம் இது பண்ணி கடந்த 11ஆம் தேதி லெட்டரும் கொடுத்துட்டாரு. இந்த சூழ்நிலையில் இவ்வளோ மக்கள் ஆதரவு இருந்து இவ்வளோ மக்கள் கூட்டங்களுக்கு வரும்போது இது ஒரு பெரிய கட்சின்றது எல்லாருக்கும் தெரியும், பரவலாக பேசப்பட்டு இருக்கு. இன்னைக்கு விஜய் தான் ஒரு கிங் மேக்கராக இருக்காரு தமிழ்நாடு பாலிடிக்ஸில். அவர் வந்து தான் கூட கூட்டணிக்கு வருவாங்களான்னு ஒரு பெரிய கட்சியும், இல்லைன்னா விஜய் கூட கூட்டணிக்கு போகணும்னு சொல்லிட்டு பல கட்சிகளும் தவம் இருக்கிறது நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் விஜயை தவிர்த்துட்டு தாவேகாவை தவிர்த்துட்டு நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் ஆணைய கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் எப்படி முழுமை பெறும்? இது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதா? இதுதான் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நாங்களும் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், எங்களுக்கும் வந்து ஒரு வலிமை இருக்கு அப்படிங்கிற போது எங்களை கூப்பிட்டு இது வந்து எங்களை அழைச்சி இந்த கூட்டத்தை நடத்துறது தான் ஒரு ஜனநாயக மாண்புக்கு ஒரு அழகு. எங்களை வந்து நீங்கள் அடுத்து நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கெல்லாம் கூப்பிடணும், அந்த கூட்டத்தில் எங்களோட கருத்துக்களை எல்லாம் நாங்கள் எடுத்து வைப்போம் அப்படிங்கிறத வலியுறுத்தி நம்ம விஜயே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. ஆமாம், நம்ம தானே அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோம், வேறு யார் அமைக்க போகிறாங்க? இது என்ன தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமையா இருக்குது? இருந்தாலும் அவங்க ஒரு சித்து விளையாட்டு விளையாடி பார்க்குறாங்க. கடைசியில் நீதி தாங்க வெல்லும், நம்ம தாவேகா தான் வெல்லும், விஜய் தான் அடுத்த சிஎம். நன்றி, வணக்கம்.